எங்கள் கலாசாலையினுடைய பிரதி முதல்வர்களே, உப அதிபர் அவர்களே, விரிவுரையாளர்களே, ஓய்வு பெற்ற விரிவுரையாளர்களே, கற்பித்தல் சாரா உத்தியோகத்தர்களே, தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிற கற்பித்தல் சாரா உத்தியோகத்தர்களே, இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவினுடைய தலைவர் திரு சஞ்சயன் அவர்களே, ஏற்பாட்டு குழு சார்ந்த உத்தியோகத்தர்களே, சான்றிதழ் பெற இருக்கின்ற அன்பிற்கினிய ஆசிரியர்களே, அவர்தம் பெற்றோர்களே, உறவுகளே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேர் பொன் ராமநாதன் கண்ட கனவு இன்றும் நனவாகிறது. இந்த மண்ணிலே சிறந்த ஆசிரியர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக 1923ஆம் ஆண்டிலே 5 ஏக்கர் நிலப்பரப்பை சேர் பொன் ராமநாதன் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை உதயமாவதற்காக எழுதி வைத்தார். அவர் கண்ட கனவு இன்றும் நனவாகிறது. அது தொடர்ந்து நனவாக வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இலங்கையிலே இருக்கிற மிக மூத்த ஆசிரியர் கலாசாலை என்கிற பெருமை கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு உரியது. 101 ஆண்டு கால பாரம்பரியத்தை இந்த ஆசிரியர் கலாசாலை கொண்டிருக்கிறது. அந்த பாரம்பரியத்தோடு 30,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இந்த மண்ணிற்காக தந்த பெருமை கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு உரியது. பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் என்கிற தகைமையிலே உதயமாகியவர்கள் இந்த மண்ணிலே பல்வேறு கல்வி புரட்சிகளை மேற்கொண்டார்கள். பஸ் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் இவர்கள் சென்றார்கள். ஆத்தாக்கா, ஈத்தாக்கா, ரோக்கா தாக்கா என்று இருக்கிற மிகச் சிறிய பாடசாலைகளிலே எல்லாம் இந்த பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் தான் கல்வி பயிரை வளர்த்தார்கள், இன்றும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஆசிரியர்களில் பலர் இன்றும் நீங்கள் பட்டம் பெறுவதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் சாதாரண ஆசிரியர் கல்வி என்பதற்கு அப்பால் இந்த ஆசிரியர் கல்வி இணைப்பாட விதானங்களுடன் சேர்ந்த கல்வி. எங்கள் ஆசிரியர் கலாசாலையிலே பயிற்றப்பட்டவர்கள் பாடசாலைகளிலே ஒரு விளையாட்டுப் போட்டியை நடத்தக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் தான் அங்கே உடற்கல்வி ஆசிரியர்கள். அவர்கள் தான் அங்கே தமிழ் துறை பொறுப்பாளர்கள். ஒரு தமிழ் தின போட்டியை நடத்தி முடிக்கக்கூடியவர்கள். அப்படியான ஒரு பல்துறை பயிற்சியை ஆசிரியர் கலாசாலைகள் வழங்கி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலே கல்வி பயின்று 174 பேர் இன்றைக்கு இங்கே பட்டம் பெறுகிறீர்கள். இப்பொழுதெல்லாம் ஆசிரியர் கலாசாலை பரீட்சை மிகவும் கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்குள்ளே நீங்கள் சித்தி அடைந்து 174 பேர் இந்த நிகழ்விலே பயிற்றப்பட்ட ஆசிரியர் என்கிற தகைமை சான்றிதழை பெற்றுக்கொள்வதை இட்டு கலாசாலை சமூகத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்குள்ளே 10A என்கிற பெறுபேற்றை விட உயர்ந்த பெறுபேற்றை பெற்றவர்களை நான் இங்கே பாராட்டியாக வேண்டும். திருமதி துஷ்யந்தன் எமில்டா உஷா ஆங்கில நெறி 12A, திருமதி சிவரூபன் ஸ்ரீ சோபனா உடற்கல்வி 12A, திருமதி சரவணபவானந்தன் கல்பனா வணிகம் 11A, திருமதி ஜெயராமன் சார்கேசி உடற்கல்வி 11A, திரு ரோபர்ட் தேவசகாயம் சுரேஷ் தமிழ்நெறி 10A, திரு அருணகிரிநாதன் ஜனார்த்தனா உடற்கல்வி 10A, திருமதி எலியாஸ் குலியா இமெல்டா உடற்கல்வி 10A, திருமதி சந்திரஜோதி ஸ்ரீசக்தி 10A, திரு சுப்பிரமணியம் தனசீலன் 10A என்று 10Aக்கு மேற்பட்ட பெறுபவர்களை பெற்றவர்களை நான் மகிழ்ச்சியோடு இந்த தருணத்திலே பாராட்டிக் கொள்கிறேன். அதைப்போல ஆரம்ப கல்வியிலே இருந்து 102 பேரும், கணிதத்திலே இருந்து 4 பேரும், வணிகத்திலே இருந்து ஒருவர், விசேட கல்வி நெறியிலே ஒருவர், தமிழ் நெறியிலே இருந்து 5,
ஆங்கில நெறியிலே இருந்து எண்மர், கிறிஸ்தவ கற்கை நெறியிலே இருந்து 5, உடற்கல்வி நெறியிலே இருந்து 46 பேர், சங்கீத நெறியிலே இருந்து 1, இந்து சமய நெறியிலே இருந்து 1 என்று 174 பேர் இன்றைக்கு இந்த தகைமை சான்றிதழை பெறுகிறார்கள். இந்த அணி எங்கள் கலாசாலை வரலாற்றிலே மறக்க முடியாத அணி. ஏனென்றால் 100 ஆண்டு விழாவை முனைப்புடன் முன்னெடுத்த அணியாக இன்று இந்த பட்டம் பெறுகின்ற அணியினரே அதிர்ஷ்டசாலிகளாக வாய்த்தார்கள். அந்த வகையில் எங்கள் 100 ஆண்டு விழா செயற்பாடுகள் கூட கல்வி அமைச்சு வரை மிகவும் பாராட்டப்பட்ட செயற்பாடாக, கல்வி அமைச்சர் நிறைவு நிகழ்விலே பங்கேற்று பாராட்டிய செயற்பாடாக அமைகின்ற அளவிற்கு இந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் இந்த விழாவை சிறப்புற முன்னெடுத்ததை நான் இங்கே நன்றியோடு நினைவு கூர்கிறேன். அந்த வகையில் இன்று பட்டம் பெறுகிற நீங்கள் மேலும் மேலும் கல்வியிலே உயர வேண்டும். உங்கள் உயர்வினால் உங்கள் மண் கல்வியிலே உயர வேண்டும். மிகவும் பின்தங்கிய கிராமப்புற பாடசாலைகளிலே இங்கே இருக்கின்ற மிக பெரும்பாலான ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கிறீர்கள். அந்த கிராமப்புற பாடசாலைகளிலே கற்க வருகிற மாணவர்களுடைய அறிவு ஊற்றை நீங்கள் இன்னும் விகசிக்க செய்து, இன்னும் வியாபகமுறை செய்து எங்கள் மண்ணிற்கு நீங்கள் கல்வி தொண்டாற்ற வேண்டும். ஆசிரியர் என்றும் ஆசிரியர்தான், இளைப்பாறுகை பெற்ற பின்னரும் ஆசிரியர்தான். எனவேதான் எங்களுடைய கவர்னர் ஐயா கூட தன்னுடைய முதலாவது தொழிலாக இரசாயனவியல் ஆசிரியர் என்கிற தகைமையை, தொழிலை தேர்வு செய்தார். அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் எல்லோருக்கும் தன்னுடைய கரங்களாலே பட்டம் வழங்கி மகிமைப்படுத்துவதற்காக அல்லது பெருமைப்படுத்துவதற்காக வட மாநில ஆளுநர் இங்கே வருகை தந்திருப்பதையிட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே இந்த நாள் அவருக்கு கொஞ்சம் அசௌகரியமான நாளாக இருந்தது. வேறு நிகழ்வுகளிலே அவர் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் நீங்கள் மட்டக்களப்பிலே இருந்து, பதுளையிலே இருந்து, கண்டியிலே இருந்து, இப்படி ஒவ்வொரு பாகங்களிலே இருந்து இங்கே வருகை தந்து இலகுவாக இந்த சான்றிதழை பெற்று செல்வதற்கு வசதியான நாள் இதுதான் என்று அவருக்கு எடுத்து கூறிய பொழுது முழு மனதோடு தன்னுடைய களைப்பை பாராமல் நான் கலந்து கொள்கிறேன் என்று உரிய நேரத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துவதை எண்ணி கலாசாலை சமூகத்தின் சார்பில் எங்கள் ஆளுநர் ஐயாவிற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனோடு மாத்திரமல்ல, இன்றைய தினம் பட்டம் பெறுவதற்காக பல்வேறு பாகங்களிலே இருந்து வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் அன்பாக மீண்டும் வரவேற்று கொண்டு இந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் கற்றோம் என்கிற பெருமையை நீங்கள் என்றும் காப்பீர்கள். ஆசிரியர்களுக்குரிய ஒழுக்க விழுமியங்களை என்றும் பேணுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்விலே தலைமையேற்க கிடைத்த வாய்ப்பு கடவுள் எனக்கு தந்த வரம். அந்த வகையில் உங்கள் ஒத்துழைப்புகள் அத்தனைக்கும் நன்றி சொல்லி, குறிப்பாக கடந்த வாரம் திரு செந்தில்குமரன் சார் இந்த பரீட்சை பெறுபவர்களை பரீட்சை திணைக்களத்திலே இருந்து எடுத்து வந்தார். எங்கள் அலுவலக உத்தியோகத்தர்கள் செல்வி மாலதி அவர்களுடைய தலைமையிலே சுபராகினி உள்ளிட்ட அலுவலக உத்தியோகத்தர்கள் இரவு பகல் பாராது வேலை செய்து உங்களுக்குரிய சான்றிதழ்களை தயாரித்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த பட்டமளிப்பு விழாவை கூட எங்களால் நடத்த முடியாது போயிருக்கும். அந்த வகையில் என்னோடு பக்கபலமாக நிற்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும், இந்த ஏற்பாடுகளிலே பங்கு கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
வேதநாயகன் ஐயா அவர்களை கலாசார சமூகத்தின் சார்பில் கௌரவிக்கும் நிகழ்வு திருவாளர் கண்மணி பிள்ளை செந்தில்குமார் ஐயா அவர்களையும் திருவாளரை கண்டுகளிக்குமாறு பிரதம விருந்தினர் துறை விளம்பரம் பிரதம விருந்தினர் துறை ஆற்றுவதற்காக கௌரவம் ஒரு எழுச்சி பாடசாலையினுடைய எழுச்சி பண்புகள் இப்பொழுது குறைந்து வருவது எங்களுக்கு தெரியும். உண்மையில ஒருவர் எங்களுக்கு அந்த மேலதிக வகுப்புகளை எடுத்து எல்லாம் கற்பிக்கிறார்கள். உயர்ந்த சான்றிதழ் பெற்றோருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வந்திருக்கின்ற வைக்கப்பட்ட ஆசிரியர் மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, அது எந்த நிறுவனமாக இருந்தால், தனியார் நிறுவனமாக இருந்தால் என்ன, அரசு நிறுவனமாக இருந்தால் என்ன, அது முக்கியமானது. இன்று இந்திய காலத்திலே முக்கியமானது அதனுடைய தலைமைத்துவம் தான் என்று முக்கியமானது. எங்கு தலைமைத்துவம் மாற்றமடைகின்றதோ அங்கே நாங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு எழுச்சியை, அது பாடசாலையினுடைய எழுச்சியையும் அந்த தலைமைத்துவம் தான் கொண்டு வருகின்றது. அதே மாதிரி பாடசாலையினுடைய வீழ்ச்சியையும் அந்த தலைமைத்துவம் மாறுகின்ற பொழுது ஏற்படுகின்றதை நாங்கள் காண்கிறோம். அதுக்கு அந்த எங்களுடைய தலைமைத்துவ பண்புகள் இப்பொழுது குறைந்து வருவது எல்லோருக்கும் தெரியும். உண்மையில் ஒருவர் இன்றும் நாங்கள் மதிக்கின்றவர்களாக எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை அவர்கள் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நாங்கள் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் எங்களுக்கு செய்த சேவைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் எவ்வாறு அதிபராக இருந்து கொண்டும் எங்களுக்கு அந்த மேலதிக வகுப்புகளை எடுத்து எல்லாம் கற்பித்திருக்கிறார்கள். அது உயர்ந்த வகுப்பிலே அவ்வாறான ஆசிரியர்களை நாங்கள் இன்றும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சொல்கின்றோம். என்றால் அவ்வாறு தான் எந்த துறையும் நாங்கள் கடமையை செய் பலனை எதிர்பாராது. அதுதான் எங்களுக்கு நாங்கள் கடமையை செய் பலனை எதிர்பாராது. நாங்கள் இருக்கும் பலனை எதிர்பாராமல் எங்களுடைய கடமையை நாங்கள் ஒழுங்காக செய்தால் எங்களுக்கு தானாகவே வெளியே வரும். உண்மையில் அந்த பதவி உயர்வுகள் மேலே வரும். அதான் மிக முக்கியமானது. நாங்கள் மற்றவர்களை மதிப்பதற்கும் மற்றவர்களை இறக்கப்படுவதற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் எங்களுக்கு மனம் இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியமானது. நாங்கள் எடுக்கின்ற இந்த இயல்புகளும் அல்லது எங்களுடைய நடவடிக்கைகளும் ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது வெற்றிகரமாக நடைபெறும். அந்த வகையில் இப்போ நீங்கள் பயிற்றப்பாட்டு ஆசிரியர்கள் எந்த துறையினராக இருந்தாலும் அது கட்டாயம் பயிற்சி அவசியம். பயிற்சி அது இப்போ இடங்களிலே எல்லா துறைகளுக்கும் அது பயிற்சி காலத்துக்கு காலம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சேவையை மேம்படுத்துவதற்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சேவையை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அவை நாம் உண்மையிலே ஆரம்பத்திலே இளமையிலே ஒருவர் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு உத்வேகம் இருக்கும், செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும், கடமை உணர்வு இருக்கும். ஆனால் அவர் காலங்காலமாக செல்கின்ற பொழுது சில வேளையில் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படும் அல்லது ஒரு விரக்தி ஏற்படக்கூடும். அதற்காகத்தான் காலங்காலமாக அந்த பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். இன்னும் திறமையாக செய்வதற்கு நீங்கள் இந்த பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுக்கு திரும்ப அந்த நீங்கள் கற்பித்த பாடசாலைகளுக்கு செல்கிறீர்கள். அங்கே நீங்கள் மாணவர்கள் உங்களை ஒரு ரோல் மாடலாக அவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். அந்த பண்புகளை கொண்டவர்களாக அவர்களை மாணவர்கள் உங்களை பார்த்து நாங்கள் அப்படி வர வேணும் என்று நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேணும். அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் இந்த பயிற்சிகளும் உங்களுக்கு வழிவாக்குகின்றது. அவை அந்த வகையில் நீங்கள் இப்போ எந்த ஒரு ஆசிரியரை விட வேறு எந்த ஒரு பதவியும் உண்மையில் சிறப்பானது அல்ல. ஏனென்றால் எல்லா துறையினரும் ஆசிரியரிடத்தில் தான் உருவாகின்றார். ஆசிரியர் வெறும் தன்னுடைய மாணவன் உயர்ந்த நிலையில் வரவேணும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நாளும் அவர்கள் ஒரு மாணவன் தன்னை விட மேம்படக்கூடாது என்று நினைப்பதில்லை. ஒரு ஆசிரியர் நினைக்க மாட்டார். தன்னை விட ஒரு மேம்பாட்டு நிலைக்கு வரணும் என்று தான் எல்லாரும் அவர்கள் கற்பிக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுடைய கடமையை மீண்டும் செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு புதிய உத்வேகத்துடன் புதிய ஒரு
ஆர்வத்துடன் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். இந்த இந்த எங்களுக்கு பதவி அளிப்பது வேறு விஷயம், நாங்கள் எங்களுக்கு பதவி உயர்வு என்பது வேறு விடயம். ஆனால் கடமையை நாங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். அந்த கடமையை செய்தால் அதுக்குரிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையிலே நீங்கள் இந்த பயிற்சியை முடித்த ஆசிரியர் நீங்கள் ஒரு உங்களுடைய இடங்களிலே அநேகமாக கல்லூரி கலாசாலையினுடைய அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் பல இடங்களிலே பல கஷ்டமான இடங்களுக்கு கற்பிப்பதற்கு செல்கின்றீர்கள். அந்த இடங்களிலே அந்த மாணவர்களை உயர்த்துவது தான் மிக முக்கியமானது. எந்த ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் கல்வி மூலம்தான் அது அபிவிருத்தி அடையலாம். கல்வி இல்லாமல் எந்த இடமும் அபிவிருத்தி அடைய முடியாது. இந்த இடத்திலும் கல்வியிலே ஒரு உயர்ந்து ஒரு பிள்ளை பல்கலைக்கழகம் வருகின்ற பொழுது அதை பார்த்து மற்ற மாணவர்களும் வருவார்கள். அந்த கிராமமே பிற ஒரு வளர்ச்சி அடைவதை நாங்கள் கண்கூட காண்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய பணி அற்புதமானது. நீங்கள் பல சிறந்த மாணவர்களை வழிநடத்தி அவர்கள் உயர்நிலைக்கு வருவதற்கு நீங்கள் தான் முக்கியமான காரணியாக இருக்கிறீர்கள். உயர்ந்த நிலை அடைவது மிக முக்கியமானது. இன்று நாங்கள் பார்க்கிறோம் அநேகமான பல சேவை நிறுவனங்கள் சேவை செய்கின்ற நிறுவனங்கள் பல என்று நாங்கள் ஒரு விரக்தியுடன் தான் நாங்கள் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு மக்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் அன்பு காட்டுவதில்லை, விரைந்து செய்வதற்கு விருப்பமில்லை, நாங்கள் ஒரு தரமான சேவையை செய்வதற்கு விருப்பமில்லை. அவைதான் நடுக இந்த நாட்களிலே ஒரு ஜனாதிபதி அவர்கள் நெடுக சொல்வது இப்போ புதிய ஜனாதிபதி அவர்கள் நெடுக சொல்வார்கள் என்னென்றால், ஒரு அலுவலகத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது நீங்கள் அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று பார்த்து கொண்டு தான் போகிறீர்கள். முதலே அறிஞ்சு வச்சுக்கொண்டு அங்கே யார் எனக்கு தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள் என்று. அது தெரிந்தவர்கள் இல்லாமல் ஒருவரும் போகிறதில்லை. அங்கே யார் இருக்கணும் அல்லது என்னுடைய சிநேகிதன் மூலம் பார்த்து அங்கே இருக்கணும் எனக்கு தொடர்புள்ள அப்படியான ஒரு நிலைமை தான் இன்று இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு மகனும் தான் பெறுகின்ற சேவைகளை விரைந்து செய்வதற்கு அது கொடுப்பதற்கு எங்களுடைய தயாராக இல்லை. அதுதான் மிக மாற்றப்பட வேண்டிய ஒன்று. அதாவது இந்த பொது சேவை என்பது ஒரு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த மக்கள் நம்ப வைக்கக்கூடிய ஒரு சேவையாக மாற வேண்டும். அதாவது எல்லா துறையிலும் அந்த இதுகள் இருக்கின்றது. எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைய வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் இந்த கல்வித்துறை ஒரு சிறம்பட வளர்வதற்கு நீங்கள் தான் வழிகாட்டியாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எதுவும் ஒரு தலைமைத்துவ பண்பு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தலைமைத்துவம் சொல்கின்ற பண்புகளை நாங்கள் கொண்டிராமல் மற்றவனை நாங்கள் திருத்தியலாது. நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் நடந்தால்தான் எங்களை அவர்கள் பின்தொடர்வதற்கு தயாராகுவார்கள். நாங்கள் ஒரு செய்யாத ஒன்றை மற்றவனை செய்ய சொல்லி கேட்க இயலாது. நாங்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நல்ல ஆலோசனை வழங்குவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும். உங்களுடைய இந்த ஆசிரிய கலாசாலை வாழ்க்கையை முடித்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு செல்கிறீர்கள். உங்களுடைய ஒரு புது அத்தியாயம் தொடங்க வேண்டும், புதிய சேவை செய்ய வேண்டும். புதிய பல மாணவர்களை நீங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு உயர்நிலைக்கு வருவதற்கு நீங்கள் வழி சமைக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நீங்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய இடங்களிலே மற்றவர்களாலே மதிக்கப்படுகின்றவர்களாக இயல்பான சேவை செய்து போற்றப்படுகின்றவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என உங்களை வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.